தோழர்களே வணக்கம். இந்த பதிவு அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழுவுக்கு மட்டும்தான் நான் இந்த பதிவை வெளியிட்டுள்ளேன். நேற்றைய தினம் தாங்கள் இந்த அனைத்து மக்கள் போராட்டக் குழுவில் தோழர் பாலமுருகன் அவர்கள் பதிவிட்டிருந்தீர்கள். அது நான் அறிந்து கொண்டேன். தோழர்களே, நாம் அனைத்து மக்கள் போராட்டக் குழு என்பது ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு துரோகம் விளைவிக்கும் அனைத்து சக்திகளும் எதிர்க்கக்கூடிய இந்த போராட்டக் குழுவின் நோக்கம் என்பது நான் நன்கு அறிவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது குறுகிய ஒரு 6 மாதம் 7 மாதங்களாக நானே இதுவரைக்கும் இந்த குழுவில் கருத்து போடவில்லை. என்னென்னு சொன்னால் அது வருத்தம்தான். அது உங்கள் மேல் உள்ள அக்கறையின் வருத்தம்தான், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்புக்குரிய தோழர்களே, விருதுநகரில் 4.5 வருடமாக நகராட்சி பொது டெண்டர் விடாமல் சாலை மற்றும் லாரி செட்டு வாடகை அனைத்தையும் குறிப்பிட்ட எம்எல்ஏ சேர்மன் போன்ற நபர்கள் வசூலித்த பணத்தை பங்கு போட்டுக் கொள்கின்றனர். இதனால் நகராட்சிக்கு மிகவும் வருவாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் விருதுநகரை சுற்றியுள்ள நகரத்தை சுற்றியுள்ள முக்கியமான பகுதிகளில் எந்த ஒரு மக்களின் கருத்து கேட்டு கூட்டம் நடத்தாமல் அவர்களாகவே தோண்டி போட்டு நாச வேலை செய்து கொண்டு இருக்கின்றனர். இதனால் இவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கான இந்த வேலையை செய்யவில்லை என்பது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இவர்கள் வருங்கால தேர்தலுக்காக நிதியை கையாடல் செய்வதற்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மற்றும் அன்றைய காலத்தில் ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக விருதுநகர் GH முன்பாக ஏழை எளிய மக்கள் டீ கடை நடத்தி சுடுதண்ணி மற்றும் பச்சை தண்ணி இலவசமாக கொடுத்து வந்தனர். அது எல்லாருக்குமே நன்கு அறியும். ஆனால் இப்பொழுது இந்த திமுக பார்ட்டியால் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளே கேண்டீன் நடத்தி கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த கேண்டீன் PWவில் 10க்கு 10 தான் அனுமதி பெற்று உள்ளனர். ஆனால் அந்த அனுமதி பெற்ற இடத்தை விட அதிகமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மக்களுக்கு இடையூறு செய்து வருகின்றனர். இடையூறு செய்தால் மட்டும் இல்லை, சுடுதண்ணி 20 ரூபாயும் பச்சை தண்ணி 10 ரூபாய்க்கும் விலைக்கு விற்று மிகவும் கொடுமை செய்து வருகின்றனர். அதுவும் விட ஒரு சாதாரணமாக வெளியில் ஒரு தோசை 40 ரூபாய்க்கு சாப்பிட்டால் வயிறு நிறைந்துவிடும் ஒரு பெண்மணிக்கு. ஆனால் அங்கே சிறுசாக போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டால் மட்டுமே அவர்கள் திருப்தி அடைய முடியும். ஆனால் இதை கேண்டீன் என்று சொல்கிறார்கள். கேண்டீன் என்றால் மிகவும் மலிவு விலையில் குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியும் இதுதான் அரசாங்கத்துடன் நாம் சென்று நமக்கு நன்கு அறிவோம். ஆனால் இப்படியெல்லாம் கொடுமை நடத்தி கொண்டு வருகின்றனர். மேலும் பேனாச்சினா மருத்துவமனையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அதை அகற்றி அங்கே கொண்டு போய் விட்டார்கள். 2வது, விருதுநகர் வடமலக்குறிச்சி ரோட்டில் சுரங்கப்பாதை ஒன்று வந்ததை அவர்கள் சூளக்கரைக்கு கொண்டு போய்விட்டார்கள். இதெல்லாம் எம்எல்ஏவோட ஒரு திட்டம். இது தாங்கள் எங்கே வெளியே அனுப்பினாலும் நான் பகிரங்கமான விருதுநகரில் நடந்த கொடுமையைத்தான் நான் மனவேதனையுடன் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். ஆனால் வடமலக்குறிச்சி ரோட்டில் சுரங்கப்பாதை இல்லாமல் சூளக்கரையில் பாலம் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அதே சூளக்கரையில் வந்த பாலத்தை RR நகர் முக்கு ரோட்டில் வந்தாலும் வச்சக்கரப்பட்டி முக்கு ரோட்டில் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இப்படி போன்ற பல்வேறு கொடுமைகள் கடந்த ஒரு 5 வருடங்களாக விருதுநகர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மை போன்ற போராட வேண்டிய கட்சிகள் அனைவருமே எதையுமே செவிசாய்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இதன் நோக்கம் என்னவென்று எனக்கும் புரியவில்லை.
ஏற்கனவே போன வருடம் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் காளிதாஸ் தோழர் அவர்கள் கூட சூர விளம்பரம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டி நடவடிக்கை எடுக்கணும், இந்த வாறுகால் சரிவரை தோண்டவில்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுவரொட்டி போட்ட பின்பு உடனே அது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது போன்ற சுவரொட்டிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் விருதுநகரில் அதிகமாக குறைந்து வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால்தான் இவர்கள் போன்ற சர்வாதிகாரி போல சுயநலமாக செயல்படக்கூடிய அரசியல் களவாணிகள் அதிகமாக பணத்தை திருடுகின்றார்கள், மக்கள் வரிப்பணத்தை, நம் வரிப்பணத்தை. ஆகவே தோழர்கள், நம் அனைத்து மக்கள் போராட்ட குழு போராட வேண்டிய கட்டம் நிறைய உள்ளது. கௌசிகா மகாநதி 20,40,00,000 இன்ன வரைக்கும் என்ன ஆயிற்று? தகவல் உரிமை சட்டத்து தோழர் விடியல் அவள் எத்தனையோ போட்டுக்கிட்டு இருக்கார்கள், நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் இல்லை. மக்கள் இனிமே காளிதாஸ் தோழரும் போட்டுக்கிட்டு இருக்கார், பதில் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நாம் போராளிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இவர்களை தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அதற்கெல்லாம் நாம் தட்டி கேட்க ஒரு சூழ்நிலையில் காலத்தை தாழ்த்திவிட்டு நம் போராட்ட குழுவில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று சில பதிவுகளை இடுவது, அது என்னை விட நீங்களாம் முதிர்ந்த தோழர்கள். இது போன்ற நிறைய குற்ற சம்பவங்கள் விருதுநகரில் நடந்து கொண்டே இருக்கிறது தோழர்களே. ஆனால் இதெல்லாம் நாம் தட்டி கேட்க வேண்டும். விருதுநகர் மக்கள் மிகவும் கொந்தளித்து போய் உள்ளனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, அதாவது நகராட்சியிலும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தருவதில்லை, ஊராட்சியிலும் எந்த ஒரு அடிப்படைகளும் செய்துவதில்லை. ஊராட்சி கிழக்கு என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர் பேர் ஊராட்சி செயலாளர். ஊராட்சி செயலாளர்கள் எந்த கிராமங்களிலும் எந்த வாறுகால் வேண்டுமா, அடிப்படை வேண்டுமா என்று கவனிப்பதே இல்லை. அவர்கள் டிடிசி அப்ரூவ்டு பெரிய பெரிய நில உரிமையாளர்களிடம் அனுமதி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் கையூட்டு பெற்றுக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு பணி ஆற்றுகிறார். இதற்கு பிடிஓ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பாகிறார்கள் என்று சொன்னால், ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் கூட தோழர்களே, நாம் எல்லாம் இதெல்லாம் கவனம் கொண்டு இது போன்ற பிரச்சனைகளை கையெழுத்து நாம் மக்களுக்காண்டி தீர்வு காணப்பட வேண்டும். அப்படியெல்லாம் தீர்வு காணப்படாமல் நமக்குள் பிளவுகளை பற்றி விமர்சனம் செய்வது மிகவும் மன வருத்தம் அளிக்கிறது. அடுத்த வாரம் அனைத்து மக்கள், அனைத்து சமுதாய, அனைத்து கட்சி சார்பாக விருதுநகர் வடமலக்குறிச்சி 4 வழிச்சாலையில் சுரங்கப்பாதை கேட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஒன்றிணைத்து வடமலக்குறிச்சி, சின்னமம்பட்டி, சிவஞானபுரம் போன்ற அனைத்து புள்ளலக்கோட்டை அனைத்து கிராமங்களில் மக்களை ஒன்றிணைந்து சுரங்கப்பாதை போராடி வென்றே ஆவோம் என்று அனைத்து மக்கள் போராட்ட குழு சார்பாக உங்களையும் அழைத்து இதில் கருத்து தெரிவித்து நாம் வென்றெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.